வெளியில தென்னமர காத்து நல்ல சிலு சிலுன்னு அடிக்கி. எடி அவ என்ன அடுக்காலையிலேயே நிக்கா? யாரு உன் மருமோளா? நல்ல நின்ன அடுக்காலையில அவதான் 10 நிமிஷத்துக்கு மேல அங்க நிக்க மாட்டேங்கல. எதையோ ஒண்ணு அள்ளி போட்டு குழம்பு வைக்கங்கிற பேர்ல என்னத்தையோ ஒண்ணு வச்சு போட்டுட்டு அவ்வோக்குல அம்மா வீட்டுக்கு போயிருந்தால. ஒரு மாமியா வந்திருக்கா, ஒரு நாத்தனாகாரி வந்திருக்கா அப்படின்னு பொங்கி பொறிச்சு என்ன தட்டிட்டா இருக்கா இவ. சும்மா என்ன கோவப்படுத்தாத பாத்துக்கா. அம்மாகாரி வீட்டுல போய் நல்ல மூக்கு முட்டை தின்னுக்கிட்டு என்னத்தையா ஒண்ணு பார்சல கட்டிக்கிட்டு அங்க இருந்து வருவா. கேட்டி அங்க பாருடி. ஏ பாவி மக்கா, முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே. எம்மா பாத்தியா, டிக்கு டிக்குன்னு ஆட்டிக்கிட்டு பாட்டையும் பாடிட்டு வரத பாத்தியா? பெரிய சூப்பர் சிங்கர்னு நினைப்பு பிள்ளைக்கு. எடி ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்லாம பாட்டு பாடுதல்ல. அப்பா பாடிட்டாலும் இந்த பாரு, அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. அவளை பத்தி உனக்கு தெரியாது. பாத்தியம்மா, என்னத்தையோ ஒன்ன கூடையில போட்டுட்டு ஆட்டிக்கிட்டு வாரா. கூடையில என்னத்தை வச்சிருக்கான்னு தெரியல. என்னத்தையாவது திங்கிறதுதான் எடுத்துட்டு வருவா. ஆமாட்டி, அதுக்கு தானே அம்மாகாரி வீட்டுக்கு போறா. பாருமா, கூடைக்குள்ள சோத்த கொண்டாரே கறியை கொண்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு அடியில என்னத்தையாவது ஒண்ணு மறைச்சு கொண்டு வருவா. அது என்ன தெரியுமா? பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு. ஏ பாவி, பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பு மாட்டி கொண்டு வரா. அவன் அன்னிகாரி, அதான் சின்ன பொண்ணு வாங்கி வச்சிருப்பல்ல பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பு திங்கிறதுக்காண்டி. அதுல கொஞ்சோண்டு இவ ஆட்டையை போட்டுட்டு வந்துருதாம்மா. அதுக்கு தான் கூடையை கொண்டாரே பெரிய பேக்க கொண்டாரேன்னு சொல்லிட்டு என்னத்தையாவது ஒண்ணு தூக்கி போட்டுட்டு அடியில ஒளிச்சு இது கொண்டு வரது. அப்படியா? இந்த கதை எப்பத்துல இருந்து நடக்கு? இடி உனக்கு எப்படி தெரியும்? அவ வீட்டுல போய் பாத்தியாடி? ஆமா, நான் அவ வீட்டு அடுக்கடையில போய் எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கேன். நீ வேறமா, எனக்குன்னு தெரிஞ்ச ஒரு பொம்பளை இந்த ஊர்ல இருக்கா. அவதான் எனக்கு இந்த விவரத்தெல்லாம் சொன்னா பாத்துக்கா. பாரு, வாயை வச்சுட்டு சும்மா ஏறின நான் சொன்னேன்னு சொல்லி அவட்ட கேட்டுறாத. எம்மா, அவட்ட பேச்சு கொடுத்துட்டு நான் அடி வாங்கதுக்கா? நான் பேச மாட்டேம்மா. நான் எம்புக்குள்ள பேசாம என் கதையை பார்த்துட்டு இருப்பேன். பக்கத்துல வந்துட்டா எதையாவது வேற ஏதாவது பேசுன மாதிரி பேசு. என்ன நாத்து, எங்க போயிட்டார? உங்க அம்மா வீட்டுக்கா? ஆமாக்கா, வேற எங்க போவ? கூடையில என்னத்தலமோ அள்ளிட்டு வந்திருக்காள. நாத்து, கூடையில என்ன பண்ட பலகாரம்லாம் தூக்கிட்டு வந்துருப்ப போல இருக்க. கொடுத்து வச்ச மாராசிமா. உனக்கு என்ன, இங்க இருந்து எட்டி சாடுனா உங்க அம்மா வீடு, அங்க இருந்து எட்டி சாடுனா உன் மாப்பிள்ளை வீடு. அங்க இருந்து என்ன வேணாலும் எடுத்துட்டு வந்து இங்க வந்து உட்காந்து திங்கலாம். நாங்க அப்படியா? சாவத்த ஒரு ஆன ஊர்ல இருந்து கட்டி கொடுத்து எங்கேயோ கடந்து எங்கேயோ வந்து கடந்து வாழ்ந்துட்டு கிடக்கும். நான்லாம் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைச்சா கூட நடக்க மாட்டேக்கு. 10-20 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கு. இருந்தாலும் ஒரு ஓட உடுத்தி ஒரு நடந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி போய் இறங்கி அப்பா வாரதுக்குள்ள ஒரு வழி ஆயிரம் வண்டி இருக்கு. எனக்கு வீட்டுல வேலை எடுக்கு, போயிட்டு வரேன். வேலை கிடக்கம்ல. வேலை என்னத்துக்கு இப்படி சொல்லிட்டு போறா? வேற என்னத்துக்கா இருக்கும்? கூடைய வாங்கி பாத்துருவோம்ல, அதுக்கு தான் இருக்கும். அண்ணி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அந்த கிடக்கு மூஞ்சி வச்சுட்டு வாசல்ல ரெண்டு உட்கார்ந்திருக்காளுவா. எவன் எங்க போறா? கூடல என்னத்தை தூக்கிட்டு வரா? இதே பாக்கறே சுவாலியா விட்டு இவளுக்கு. நல்ல மருமோ கையால கறியும் சோறும் தின்னு தின்னு யாப்பமே பலமா இருக்கு போல இருக்கு. நீ வேறம்மா, இது பசியாப்பா? என்ன இப்படி சொல்லுதியா? உங்க மருமோ தான் நல்ல சோறெல்லாம் பொங்கி எடுத்து போடுவாள். பிரியாணி எல்லாம் போட்டாலும் முதல் நாள் வந்த அன்னைக்கே போட்டா பிரியாணியா ஊர்ல உலகத்துல இல்லாத பிரியாணியா. என்ன வந்து கொஞ்ச நாள் ஆகல, அதுக்குள்ள இப்படி அசந்தாப்புல பேசுதியா? இன்னைக்கு என்ன குழம்பு வச்சா? ரசத்தை வச்சாம்மா. அது விஷம் கூட பரவாயில்ல போல இருக்கு. எப்போ அதோட பயங்கர மோசமா இருந்தம்மா. உள்ளேயும் போக மாட்டுக்கு, வெளியே வர மாட்டுக்கு. 2 உருண்டை தான். அதுக்கு மேல திங்கவும் இல்ல, கொல்லவும் இல்ல. வயிறெல்லாம் அப்படியே பாதி காலியா கிடந்து ஒரு செம்பு நிறைய மடக்குன்னு தண்ணியை குடிச்சிட்டு வயிற்ற நிரப்பிட்டு அப்படியே யாப்பத்தை விட்டுட்டு அப்படியே காத்து வாங்கிட்டு இருக்கேன். அநியாயமே, இது என்ன கூத்தா இருக்கு? எல்லாத்தையும் இங்க இருந்து கேட்டுட்டு அவட்ட போய் வத்தி வச்சிடாதீங்க. நல்ல ஆளுதாம்மா. நான் யார்கிட்ட கேட்டுட்டு போய் என்னைக்கு போய் யார்கிட்ட வத்தி வச்சேன் சொல்லு. நானும் என்னவோ நம்மள மாதிரி ஒரு நல்ல ஆளா இருக்கே அப்படின்னு பேச்சு கொடுத்தேன். எப்ப இப்பதானே தெரியுது உன் வண்ட வளம்லாம். இந்த பாரு, என்கிட்ட வச்சுக்கிடாத. உன் வாயெல்லாம் வேற எங்கேயே கொண்டு வை. அடியே, என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கட்டி? என் பேரே வாயாடி வசந்தி. என் வாய மட்டும் திறந்தேன்னு வச்சுக்க, உன் வண்ட வளத்தெல்லாம் தண்டவளம் ஏத்தி விட பாத்துக்கா. இருக்கணும் மரியாதை ஏறி பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கே விருந்தாளாட்டு ஒரு 5-6 நாள் இருந்துட்டு போட்டுவேன்னு பாக்கேன். இல்லன்னு வச்சுக்க, நடக்குது வேற. உன் சோழியெல்லாம் உங்க வீட்டுல வச்சுக்கா. வாட்டி அவகிட்ட வாய் வச்சுக்கிடாத வாட்டி. நீ இந்த பாரு, என்ன பத்தி தெரியாம நீ பேசிட்டு இருக்க. அடியா பாட்டி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பெரிய நீலாம்பரின் பேரை வச்சுக்கிட்டா அந்த படையப்பா நீலாம்பரிய மாதிரி ஆயிருமா? ஓட்டுட்டீங்க இப்ப விடுமா? எம்மா இட்டு வாட்டி அவட சண்டை போடாதி வாட்டி. பெரிய மத்தவன் நினைப்பு. சின்ன பொண்ணு கண்டி தண்டி பாத்துட்டு இருக்கேன். இல்லன்னா உன் வாழை நறுக்கிட்டு விட்டுருப்பேன். யாருக்கிட்ட இந்த வசந்தி கிட்டே வா. அம்மையை மௌள வந்து கிடந்துட்டு என்ன ஆட்டம் போட்டு கிடக்கல்வா? அவன் ஆட்டமெல்லாம் அவன் வீட்டுல வச்சுக்கணும். என்கிட்ட வச்சுட்டேன்னா அவ்வளவுதான். கரகரன் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டியா? இல்லன்னா அந்த வாயாடி வசந்தி வாயை உடைச்சிருப்பாங்களா? சும்மா இருட்டி ஊர்ல வந்துகிட்டு சண்டை போடுறதுக்கா வந்திருக்கோம். நம்ம வந்த வேலையை பாப்போம். சும்மா பேசாம இரி. ராதிகம்மா, எம்மா இங்க நடந்தது எதுவும் அண்ணனு தெரியாண்டா என்ன? தங்கச்சி, எம்மா சாப்பிட்டேளா? சாப்பிட்டோம், ஏதோ சாப்பிட்டோம். நீ அம்மாக்கா மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வரல? என் பொண்டாட்டி வச்ச குழம்பு தின்னு விட்டு சாவதுக்கா. அது முக்கியமான வேலை இருந்தா என் ஃப்ரெண்டு வேற ட்ரீட் வச்சுட்டா. அதை அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அதான் நேராயிட்டு. நீ தப்பிச்சிட்ட. வந்துட்டீங்களா? உங்களுக்கு தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். இல்ல குட்டி, இந்த சாப்பிடாம எனக்காண்டி காத்துட்டு இருந்தியோ? நான் வந்து வெளியில சாப்பிட்டுட்டேன் பாத்துக்கா. என் ஃப்ரெண்டு ட்ரீட் வச்சா. அங்க சாப்பிட்டுட்டேன். நான் அப்படியே சாப்பிட்டுட்டேங்க. எங்க மணி 4 ஆக போகுதுல. பசும்பால் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏலக்காய் போட்டு நல்ல சுண்ட காய்ச்சி கொண்டு வரட்டாங்க.
சரி கொண்டா கொண்டா. உங்க ரெண்டு பேருக்கும் காபி வேணுமா டீ வேணுமா? மத்தியானத்துல ரசம் இன்னும் என்னத்த சொல்ல, கொஞ்சம் கழிக்கட்டும். நானே டீ போட்டு குடிச்சுக்கிட்டேன், நீ ஒண்ணு போடாண்டா தாயே. ஆமா, எனக்கு இப்ப வேண்டாம், போறவு நாங்களே போட்டு குடிச்சுக்கிட்டோம். சரி ஏங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாலை காய்ச்சி கொண்டாரேன். ஏம்மா, என் பொண்டாட்டிய பாத்தியாம்மா, என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கா. பசும் பால், நாட்டு மாட்டு பாலை வாங்கிட்டு வந்து நல்ல ஏலக்காய் போட்டு சுண்ட சுண்ட காய்ச்சி கொண்டு வரேன்னு சொல்லுதா. ஏமா சில நேரத்துல என் பொண்டாட்டிய ஏசுத நீ. போதும் பொண்டாட்டி பிராணம், போலங்க. இதெல்லாம் எத்தனை தடவை கேட்டாச்சு, இதெல்லாம் என் வாழ்க்கையில சகஜம். எல்லாத்தையும் தூசிய மாதிரி தட்டி போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். குட்டி அம்முக்குட்டி, செல்ல குட்டி நொல்ல குட்டின்னு சொன்னா அவன் அப்படிதான் தலைக்கு மேல ஏறி இருந்து முளகாரப்பா சவத்தை போட்டுங்க. இருக்கிறதுக்கு எனக்கு சிறையளவா இருக்கம்மா, வேற வழி இல்லாம இருந்துட்டு இருக்கேன். எடி கூடைக்குள்ள பாலை தான் வாங்கிட்டு வந்திருக்கா போல இருக்கு. எம்மா, அவ கூடைக்குள்ள பாலை மட்டும் வச்சு கொண்டு வரலமா, பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாம் அடியில வச்சு ஒளிச்சு வச்சு கொண்டு வந்திருப்பா. நான் தான் சொன்னோம்லாமா. ஆமாட்டி, அதனாலதான் ஏலக்காய் போட்டு காய்ச்சலான்னு சொல்லி நம்ம முன்னால சொல்லுதாளோ. ஓஹோ, பாதாம் பருப்பையும் பிஸ்தா பருப்பையும் நல்ல நுணுக்கி எடுத்து போட்டு நல்ல சூப்பராட்டு ஒரு பாலை காய்ச்சதுக்கு தான்டி அவ இப்படி சொல்லிட்டு போறா. நம்ம பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு போட்டு காய்ச்சின பாலுன்னு சொன்னேன்னு நம்மளுக்கு தான் கேட்டுருவோம்ல. அதுக்காண்டிதான் அவ ரெண்டு பேருக்கு பாலை காய்ச்சிட்டு நம்ம ரெண்டு பேருக்கு காப்பியை போடட்டா டீயை போடட்டான்னு வந்து நிக்கா. இப்பதான் நல்ல புரியுதிய மண்டைக்கு, பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு பாலு. அவன் நல்ல காய்க்கட்டுமா, பாலை நல்ல பிஸ்தா பருப்பு பாதாம் பருப்பு போட்டு காய்க்கட்டும். அந்த பாலை அவ எப்படி குடிச்சிருதான்னு மட்டும் நானும் பாக்கேன். என்னடி உன்ன வாய பொளந்துட்டு நிக்க? செல்ல தைக்கு மரமோட்ட என்ன சிவாரசுன்னு கேக்கே. என்கிட்ட கேளு அந்த கேள்விய. அவகிட்ட என்னடி கேள்வி? நட்ட குத்துற உன் மாமியா கறி நடு வீட்ல நிக்க. இப்ப கேளு, இப்ப கேளு. ஐயோ வசமா நம்ம வந்து சிக்கிட்ட போல இருக்க. போகவும் முடியாது, நிக்கவும் முடியாது. இப்ப என்ன செய்வேன்? இப்ப நான் என்ன கேட்டேன்னு சொல்லிட்டு நடு வீட்ல கிடந்து நாட்டியம் ஆடிட்டு கிடக்கியா? பரதநாட்டியம் ஆடுவேன், குச்சிப்புடி ஆடுவேன், எல்லாம் ஆடுவேன். பாக்கேடி பாரு, என்ன கேட்ட? என் மொவ வரும்போது கையை இங்க சிலிப்பிக்கிட்டு கையை ஆட்டிக்கிட்டு கையில ஒண்ணு கொண்டு வர மாட்டாங்க, அப்படிதானே? ஆமா, என்னத்த கொண்டு வருவாவோ? வரும்போது ரெண்டு கையும் வீசிட்டு தானே வருவாவோ. போன மாசம் என் மொவ வரும்போது வலது கையில மிச்சர் கொண்டு வந்தா, இடது கையில லட்டு கொண்டு வந்தா. என்னடி கதை கதையா சொல்லிட்டு இருக்க? எதுவும் கொண்டு வரலன்னு சொல்லுதே. வாஸ்தவம் தான், நீங்க சொல்லுதெல்லாம் வாஸ்தவம் தான். கையில வலது கையில மிச்சர் கொண்டு வந்தாவோ. மிச்சர வெயிட் போட்டு பார்த்தா 50 கிராம் கூட இருக்காது. ஒரு பெரிய கவர்ல தூர்ல கிடந்து அப்படி காத்தாட ஆடிட்டு கிடந்தது. இடது கையில லட்டு கொண்டு வந்தாவோ, அதுவும் வாஸ்தவம் தான். கவர்ல இருக்க லட்டை வாங்கி பார்த்தா ஒரே ஒரு லட்ல பாதி என்ன கிடந்து. பாதி லட்டா? ஒரு லட்டை கூட முழுசா கொண்டாட முடியல. அதுலயும் பாதிய பிச்சு பஸ்ல வச்சு வாயில போட்டுக்கிட்டு அது ஒரு பெரிய கட்டப்பையில போட்டுக்கிட்டு என்னத்தையோ கொண்டு சரக்க கொண்டு இறக்குத மாதிரி தூக்கிட்டு வந்துட்டு அங்க இருந்து. அந்த ஒரு கரண்டி மிச்சருக்கும் அந்த பாதி லட்டுக்கும் நாங்க என்ன அளந்தா போய் கிடக்கும்? அதையும் வாயில போட்டுட்டு கையை கழுவிட்டு வர வேண்டியதுதானே. இங்க போடுற சண்டை தெரு வரைக்கும் கேட்க. அடியே, உனக்கு வாய் கூடி போச்சுடி. எனக்கு எல்லாம் தெரியும். ஏன் இப்படி பேசுத, எதுக்கு இப்படி பேசுதேன்னு. அது வரைக்கும் புள்ள பூச்சியா இருந்தவா இன்னைக்கு வாய் முளைச்சு நிக்கல. அதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியும் டி. நேத்து வந்தவ நல்ல வத்தி வச்சிட்டாளா உனக்கு? உனக்கு கூட்டம் கூடி போச்சுல, அதனால நீ இதுவும் பேச இதுக்கு மேலேயும் பேசுவ. என் முக வரட்டும், உன்னை என்ன செய்தன்னு மட்டும் பாருடி. இன்னைக்கு நான் இருக்கணும் இந்த வீட்ல, இல்ல நீ இருக்கணும். ரெண்டுல ஒண்ணு நடக்கணும் டி. தூர தள்ளிடி, வழியில நிக்க. பாத்தீங்களா சொந்தங்களே, பூவா இருந்த நம்ம பஞ்சு கழுவி புயலா மாறிட்டா. என் வாழ்க்கையில இனி என்னென்ன நடக்க போதோ தெரியல. அதை தொடர்ந்து பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. ஆமா சொந்தங்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க சொந்தக்காரங்க சொக்காரங்க எல்லாத்துக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி சொந்தங்களே, போயிட்டு வரோம். ஞாயிற்று அடுத்த கலகலப்பான வீடியோல பாப்போம்.